ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேதுவும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க. இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு 14ஆம் தேதி கார்த்தால போகிறார். வைகாசி மாதம் பிறக்கிறது. நம்ம சௌரமானம்ன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம். அதனால் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சௌரமானமாக கொண்டாடி அது மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் 2வது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். கார்த்தால 8:30 மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார். அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளை தாண்டி போகிறார். அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் கன்னியா ராசிக்கு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் 13ஆம் தேதி அன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம். வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம். தைப்பூசம் பெரிய விசேஷம். இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே இது வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது. இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது. வளர்பிறை அஷ்டமி 15ஆம் தேதி வருது. நார்மலாக தேய்பிறை அஷ்டமிக்கும் வளர்பிறை அஷ்டமிக்கும் காலபைரவரை வணங்குவா. இருந்தாலும் காலபைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிறை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது. ஏன்னா வளர்பிறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடன் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண் திருஷ்டி அதை தவிர உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்பிறையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலபைரவரை வேண்டிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி, சர்வ ஏகாதசி அன்றைக்கி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். அன்றைக்கி உண்ணா நோன்பு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, சுஜ்ஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம். இந்த ஏகாதசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது. கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இந்த 4 ராசிகளுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 4 ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம், மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு, அதாவது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இது முதல்ல உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் ஒர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் அனுப்புங்க. இந்த பிடிஎஃப் ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும். அது தவிர எந்தெந்த கிரகங்கள் 2 மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும்.
பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு துலா ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா, விருச்சிக ராசியில் இருக்கும். அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பா, 4ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படியே வந்து 40 வயசு 45 வயசு பெருமாள்கிட்ட வேண்டின்னு இருப்பா, அர்ச்சனை பண்ணிலாம் இருப்பா, எனக்கு விருச்சிக ராசின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துன்னு இருக்கா. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, என்ன டிகிரியில் வந்து சந்திர பகவான் இருக்கான்றதை பார்த்து, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து, இன்றைய கோச்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா, என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், நம்ம வந்து அதில் பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 13/5/2024 19/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது ஒரு விசேஷம். உங்களுக்கு உடல் அலைச்சலை கொடுப்பாரே தவிர அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ 7.5 சனி நடக்கிற வாழ்கள்லாம் வந்து பார்த்தோம்னா உடல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால. ஆனால் இந்த ராசிக்கு, அதாவது கும்ப ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து அவருடைய லக்ன ராசி சுபர்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து அந்த ராசியினுடைய அதிபதின்றதுனால சுபர்னு எடுத்துக்கணும். உடல் நலத்தில் பிரச்சனை கொடுத்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சோர்வு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வந்து ராகுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பட்டுன்னு பேசிடாதீங்க, பொறுமையாக பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையும். ஏன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் 2ஆம் இடத்துலையும் ராகு 2ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல வந்து குரு பகவானும் சூரிய பகவான் 2 பேருமே இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் 4ஆம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு சிரத்தை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது பார்த்தெல்லாம் வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குருவும் பார்க்குறார். 7.5 சனியில் ஜென்ம சனி வேறு போயின்னு இருக்கு. வீட்டை விட்டு பிரிய வேண்டிய கட்டாயம் வரும். இதெல்லாம் வச்சு பார்த்தோமே ஏனால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சி பண விருத்தியாகி அதை தவிர வந்து உங்களுக்கு ஏற்றம் கிடைத்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேத்து பகவான் இருக்கார். அதனால் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் மறைமுகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருஷ்டி வந்து திருஷ்டின்னு சொல்லுவாங்களே, திருஷ்டி சுற்றி போடுங்கன்னு சொல்லுவா இல்லையா, அதனால் திருஷ்டி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா உங்களுக்கு பண வருமானம் உங்களுடைய இதுவெல்லாம் பார்க்கும்போது திருஷ்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்துல வந்து கேது பகவானும் இருக்கிறதுனால அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் புத பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் அவருடைய ஆட்சி வேறு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் இந்த கவிதை எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம், அந்த கும்பராசிக்காரர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஐடி துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த அதாவது எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் 13ஆம் தேதி கார்த்தால வரலும் சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு பதவி புகழ் சம்பத்து ஐஸ்வர்யம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 13ஆம் தேதி கார்த்தால ஒரு 8:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 6ஆம் இடத்துக்கு போகிறார். புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6இல் ஆட்சி, அதனால் புதிய வேலை கிடைக்கும். புதுசாக கடன் வாங்குவீங்க. சுப கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம்.
சனி பகவானால் பார்க்கப்படுறார். அதனால் 7ஆம் அதிபதியும் வந்து 4ஆம் இடத்துல போய் இருக்கார் கேந்திரத்தில். நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்பொழுது நண்பர்கள் மூலியமாக கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 8:30 மணியிலிருந்து 20ஆம் தேதி கார்த்தால 8:30 மணி வரலாம் இருக்குது. இது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலத்தின் பொழுது புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களோட திருஷ்டி தோஷம் இருக்கும், அதனால் பிரத்யங்கரா பார்த்து சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு திருஷ்டி விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.